ஹாய் காய்ஸ். ரீசெண்டாக வந்த நியூஸ் படி மருந்துகளில் விலை வந்து கூட போகிறதா கதை இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் வந்து டாலரை ஃப்ளோட் பண்ண விட்டாங்க தானே. டாலரை வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் விட்டாங்க. அதாவது அதுக்கு வந்து லிமிட் பண்ணாமல் 203க்கு லிமிட் பண்ணாமல் அப்படியே மிதக்க விட்டாங்க. அப்போ அதனால் வந்து இந்த மருந்து இம்போர்ட் பண்ணுறாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து லாபம் இல்லை. பழைய விலைக்கு அதே மருந்தை விற்றோன்னு சொன்னால் எங்களுக்கு லாபம் இல்லை, ஏன்னா நாங்கள் புது ரேட் படி தான் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி. அதனால் வந்து அவங்க வந்து விலையை கூட்ட கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னு சொன்னால் 25% வந்து விலையை கூட்ட சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் சொல்லுது 25% கூட்ட இல்லாது, 5% வேணால் கூட்டுறேன். அப்போ இதனால் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போகிறதுனால தான் இந்த ஃபார்மசிங்களில் மருந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும், விலை கூடும் வரைக்கும் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு இருக்குது.